கண்ணை மூடிக்கிட்டு நிமிர்ந்து உட்கார். எதையுமே நினைக்காத, என்னைய மட்டும் நினைச்சுக்கோ. ஓவர் டாக்கிங் உன் பிள்ளை நிறைய பேசுது, நல்லா படிச்சிருக்கும் செய்தா. அவளுடைய ஆத்மாவினுடைய பிரதிபலன்களை பார்த்தேன். சொந்த பந்தங்களுக்குள்ள மாப்பிள்ளை எடுத்து வாழக்கூடிய பாக்கியம் அவளுக்கு குறைவு. இப்ப ஓராண்டு காலங்களாக அவளுடைய உள்ள மனம் நம்முடைய மனதுக்கு மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பாள். புரியுதா? அதனால அவளை தன்மையப்படுத்தணும், அவளுக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும். இது ரெண்டையும் சரி பண்ணி தந்தா போதும்ல. கால் எடுத்துவான். உனக்கு யாரு சித்தியா? வர்றான். வேற என்னம்மா வேணும்? பிள்ளைக்கு போல கல்யாணத்தை நடத்துவோம். உன் கடன் 1.25 வருஷத்துல தீரும். 1.25 வருஷத்துல தீரும். வட்டிக்கு கஷ்டம் இல்லாம பணம் நான் தருவேன். உன் பையனுக்கு அதுக்குள்ள உத்தியோகம் கிடைக்கும். சந்தோஷமா. கர்மசாமிக்கு வாயும் வயிறும் வேறடா. அப்படித்தானே? அப்படித்தானே? உன் உடல்நிலையை பத்தி என்னடா உனக்கு பிரச்சனை? என்னம்மா? படிப்பு உண்மனே. திறந்து வா பார்க்கலாம். கழுத்து, முதுகெலும்பு, இடுப்பு போன்ற இடங்கள் வலி வேதனைகள் கொடுக்கும். இருக்கா? இரவில் தூக்கம் வராமல் அப்படி தனக்குள்ளேயே சிந்திச்சு மனவேதனை நடக்கும். ஏதோ ஒரு சிறிய வருமானமும் கல்யாணத்தை முடிச்சு காலத்தை ஓட்டினா போதும், அதுக்குரிய வழியை மட்டும் உருவாக்கினா போதும். அதுவும் செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா, இப்படி ஓ மண்டை ஓடுது. உண்மைதானே? கால் வந்துட்டுவான். அக்கா உட்கார். அவன் தான் கால் ஒன்று நிச்சயமா. அதை தூர விட்டுருக்க, வராத பிடிச்சி ஏன் எடுக்கிய? அந்த நிலைகள்லாம் மாறும். சற்று பொறுமையாக இருங்க, மாத்தி தரேன். ஒரு 3 முறை என்னைய பார்க்க வாங்க. ஜெயிச்சு தரேன். நல்லா மருத்துவத்தால் குணமாகும். நல்லா. திருச்சி பெரியோர் பாருமையா, பெரியோரே. அடுத்து பெரம்பலூர். அடுத்துதான் இவருக்கு பேசி முடிச்ச பிறகு பெரம்பலூர். ஏமா ஏகப்பரம்பொருளே எம்பெருமானே, இழந்தது கிடைக்கும் அப்பா எம்பெருமானே, போனது போனது தானப்பா எம்பெருமானே. என்னென்ன வேணும்? குலதெய்வம் ஒரு தெய்வம் உங்க குலதெய்வம் போயிடுது வெளியே, அது ஒரு அம்மன் தெய்வம், அது வராது. அதுக்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது தலைகளை நின்னாலும் குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த தெய்வத்தை கையெடுத்து வரக்கூடிய சாமியாடிகளுடைய குடும்பத்துல பணம், உயிர் நஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதனால உனக்கு பாதிப்பு இல்லாம காப்பாத்துறேன், தெய்வத்தை வளப்படுத்தி தாரேன். கால் வந்துட்டு. உங்க தெய்வத்தை குடும்பம் ஒத்து வாழ வச்சு தரேன், கோயிலை மினிக்கு தாரேன். வேற என்ன வேணும்? பேரம் பிறக்கணும். என்ன பேர் வைப்ப? கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கான். குழந்தை பிறந்தாச்சு. நல்லா சந்தோஷமா சென்று வருங்க. பெரம்பூர் ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல இருந்து 40 கிலோமீட்டர் போகுது. உன் ஊரு எவ்வளோ இருக்கு? எத்தனை ஊர் பக்கம் அது? உன் குலதெய்வம் எங்க இருக்கு? இருவாரன். இன்னொருத்தன் கால் ஒன்று. பராசக்தி கால் ஒன்றுட்டு வா. கால் ஒன்றுட்டு வா. அம்மா, நீ வந்து கருணை புரியுதியே, விஸ்வரூபமா கொடுக்குற, எதுக்கு? வாரேன் வா. ஏற்கனவே சில கோயில்ல போய் கேட்டு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லி
நாங்க ஏமாந்துட்டோமே கருப்பசாமி அப்படி நீ சொல்லுது யாமலா. அதனால உங்களை பார்க்க வந்தேன், சொன்னபடி நடந்துருச்சுன்னா என் உயிர் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு கும்பிட்டியாமலா. இன்னொரு தடவை கும்பிடுவா. எனக்கு தான் குழந்தை பெற்று கொடுக்க முடியலையா, அல்லது எங்க விதிதான் அப்படி நடக்குதா, நான் இருந்தா என்ன போனா என்ன, நான் வாழுறதும் தாழுறதும் உன் கையில தான் இருக்கு கருப்பசாமி அப்படின்னு சொன்னையாமலா. கண்ண முடிக்காம அம்மா வா, இந்த கனியை சாப்பிடு, குழந்தை பிறக்கும், காளீஸ்வரி என்று ஒரு பெயர் சொல்லு. என்ன பேரே? ஆனந்தமாக இருப்பாய், அருள்வடிவாக இருப்பாய். இந்தா நிறைந்த வருமானம் வரும். அந்த பிள்ளை பிறந்த பிறகு 3 வயதுக்குள்ள ஒரு வீடு புதுமையாக கட்டி புன்னகையோடு வாழ்வாய். சென்று வாமா, வாமா பிரம்பலூர். ஆதியில் மேருள் பெறும். ஆமா, சிவபெருமான் கோயில் உங்க ஊர்ல இருக்கா? அங்கிருந்து நமச்சிவாயம் திருச்சித்தம்பரம்லாம் ஓதுறாங்களே, காது கேட்குமா? கால் வந்துட்டு வா. மறைக்காத, அவன் எவ்வளவு செலவழிச்சு வந்து உட்கார்ந்துருக்கான். என்னடா தம்பி, என்ன வேணும்? எங்க பக்கத்துல வா, நல்ல கண்ணை மூடி நிமிந்து உட்கார். போய் வேண்டியதாக எதையும் உன் மனத்தை அலப்பாஞ்சதுன்னா உன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். கண்ண மூடு. கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், சடை விரித்த முனியனுடைய நடமாட்டம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. புரியுதா? அந்த வீட்டுக்குள்ள போன உடனேயே அப்படியே ஒரு அக்கினி போன்ற ஒரு சக்தி உடம்பு அழுத்தும் இருக்கா. உள்ள போன உடனேயே ஏதோ ஒரு உணர்வு உச்சந்தலையில இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங். அங்க போய் நிக்கவும் முடியாது, எரிச்சல் உணர்வா இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியல. யாரோ ஒரு மாறுபாடு செய்திருக்கிறாங்களா, இல்ல இந்த வீட்டை உருவாக்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ இருந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகம். கால் வந்துட்டு பாத்தியா, பாத்தியா, ஒரு நாள் விளக்கு பொருத்துகின்ற நேரம், ஒரு நாள் விளக்கு பொருத்துகின்ற நேரம், ஒருத்தி ஒரு மனதோடு போகும் பொழுது முடி சைடுல பார்த்தேன், யாரோ ஒருவர் உருவம் போல காட்சி கொடுத்ததுண்டம்மா. கால் வந்துட்டு வா. அது ஈஸ்வரனுடைய தோற்றமா, எங்க நாயகியின் தோற்றமா, செத்தது ஒரு ஆவியின் தோற்றமா, இந்த பாவி பெய வைத்த பதட்டமா அப்படின்னு கோளாறு உனக்கு. அந்த சக்தியை நீக்கிருவோம், வீட்டுல உன்னை புன்னகையோடு வாழ வச்சிருவோம். சரிதானா? கால் வந்துட்டு வா. இவளுக்கு சும்மா ஒண்ணும் கொடுக்க கூடாதா, வரைக்கும் பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு நீ வரணும், எனக்கு 2 ஃபுல் வாங்கிட்டு வரணும். ஒன்னு அங்க இருக்கிறவனை விரட்ட, இன்னொன்னு இங்க வச்சு கும்பிட. கொண்டு வந்துருவிய, ஒரு மனதோட கொண்டு வந்துருவிய. இந்த இந்த கனியை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருத. உன் பையனுக்கு 6 மாதத்துல வேலை கிடைச்சிடும். இதை நீ இப்ப இருக்கிற வீட்டு கும்பிடுற, சந்தோஷமா கும்பிட்டுதான். டங்க் டங்க் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். எதிராத வாடா தம்பி வா, நல்லா இருக்கு, வச்சேன் எடுக்கலங்க. என்னடா வேணும்? சரி சரி சரி, ஆமா கண்ண முடிக்கா, என்னன்னு கேட்போம். இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இன்னொரு கால். இன்னும் ஒரு 18 நாளையில உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்குறேன். அதுல உன் தொழிலை நீ வளமாக்கிடுவேன். சரியாக 1.5 வருஷத்துல ஒரு பிசினஸ் மேனா உன்னை ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. நல்ல கருதி தான் கொண்டு வாங்கப்பா. வாடா உட்காரு.
என்னையவே உன் மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்யடா கொஞ்ச நேரம். வேற எதையும் நினைக்க கூடாதா தம்பி. இந்தா பணம் கிடைக்கும், உன் பிள்ளைகள் படித்து உத்தியோகத்துக்கு போகும், ஒரு பிள்ளை ஃபாரின் சம்பந்தமான தொழிலை கற்று வெற்றி அடைந்து புன்னகையோடு வாழும். ஆனந்தமா இருக்கு. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அடுத்து சிவகங்கை, அடுத்த உத்தரவு சிவகங்கை. பாண்டிச்சேரிக்கு அடுத்து தானே சொல்லுங்க, உடனே முடிவு வாரா என்ன பண்ணா கால் வந்துட்டு வா. காருண்யமூர்த்தி சரணம் கருணாகரனே வரணும். காருண்யமூர்த்தி சரணம் கருணாகரனே வரணும் 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 வரணும். நெய் அபிஷேகம் யாருக்கு பண்ணுவாங்க? நீ பண்ணிருக்கியா? எத்தனை முறை போயிருக்க? அதான் காருண்யமூர்த்தியே சரணம் கருணாகரனே நீ வரணும் நான் பாடுறேன். இன்னொருத்தர் காலைல வந்துட்டுவாங்க, காலைல வந்துட்டு வா. சரணமையப்பா சாமி சரணமையப்பா சபரிமலை நாதா சுவாமி சரணமையப்பா. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம். இங்க வா. பின்னால போனா எப்படி என்ன பண்ணணும் உங்களுக்கு? யாருக்கு? அந்த வழக்கில் நான் வெற்றியாக்கி உனக்கு தரேன், உன் பணத்தையும் வாங்கி தரேன். 9 மாதம் பொறுமையா இருக்கும். அதுக்கு முன்னால் நீ கேஸுக்கு தலையிடனாலும் நடக்காது. அதே மாதிரி 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொழில் சம்பந்தமான குழப்பமும் நஷ்டமும் சில 2 நண்பர்களால இடைஞ்சலும் வந்து உன்னை இப்ப கீழே தள்ளிடுது. அதை அப்படி ஒரு தூக்கி நிறுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஆஞ்சநேயர்கிட்ட ஏதோ சொன்னாங்களா? எங்க இருக்கிற ஆஞ்சநேய மூர்த்தி? அவர்கிட்ட என்ன சொன்னேன்? நினைச்சு கும்பிட்டுருப்ப. ஏன்னா அவர் வாராரு. அப்போ அவருக்கு நீ வெத்தலையால மாலையை போட்டு அவர் வந்துட்டாரு, அந்த காட்சியை கொடுத்துடணும்ல. கால வந்துட்டோம். வரலாம். இந்தா அந்த வழக்க 9 மாதத்துல வெற்றியாக்கி உன் பணத்துக்கு உன் பக்கத்துல நீதியை உருவாக்கி தரேன். தொழிலையும் வளப்படுத்தி தாரேன். உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவருடைய உடல்நிலையில ஒரு சில குறைகள் இருக்கு. அதுல எந்த பாதிப்பு இல்லாம காப்பாத்தி தாரேன். யாரு? சுகர் இருக்கா? பாதிப்பு இல்லாம ஆக்கி தரேன். நல்லா வருக, எல்லாருக்கும் வருக. எப்பா சிவகங்கை மானாமதுரை. மானாமதுரைங்கிறது எங்க இருக்குடா? சிவகங்கை போற மானாமதுரை முதல்ல வா, அடுத்து சிவகங்கை வா. அன்னைக்கு நம்ம மானாமதுரைனா 10 பேர் இருந்தாலும் 10 பேர் வந்துடலாமா? மானாமதுரையா ஓனாமதுரையா? மானாமதுரை. என்னடா தம்பி சொல்லு. கண்ண மூடுறா. அப்படியா? இன்னும் ஒரு முறை வருவா. அவளுடைய ட்ரெஸ் நகையெல்லாம் கொஞ்சம் இருக்கான், அதையும் எடுத்துட்டு போகத்தான் வருவேன். இந்த பையன் கூட வாழ வர மாட்டேங்கிறான். கூப்பிட்டு கேட்டேன். இப்ப அவ வேணுமா அவனுக்கு? கண்டிப்பா கால் வந்துட்டு. என்னப்பா நல்லா இருக்கிய? ஏய் உன் மனத்தை இன்னும் கொடுக்கல சாமிகிட்ட, கும்பிடுங்கல்ல. என்ன காரணம் சாமி? என்ன நடந்துச்சு? சாதாரண வார்த்தை போராட்டத்தால தான் அவ போயிருக்கான். வேற எந்த ஒரு குழப்பங்களும் அங்க நடக்கிற. நீ தேவையில்லாத சிந்தனையை மனத்துல வச்சுக்கிட்டு அவ உள்ளத்தை புண்படுத்தணும்னா வாழ்க்கையில நீ தனிமரம் ஆயிருவ. அவளை மனத்தை சரி பண்ணி
உங்ககிட்ட நேர கொண்டு வந்து அமைச்சு தந்தா போதுங்களா, கால் அனுப்புவான். வெற்றி மாற கொடுப்பா அவனுக்கு. வா உட்கார். வெற்றி மாலையை உட்கார்ந்து வாங்கணும்டா. உன் மனைவி வந்து சேருவாள். மன மகிழ்ச்சியோடு இன்புற்று வாழ்வாள். என்னாலும் செல்வ சிறப்போடு இருப்பேன். சந்தேகத்தை துறவிட்டு சந்தோஷமா இருப்பேன். விலை விளக்கம் சொல்லிவிடு. அதே மானாமதுரை யாரெல்லாம் வந்தீங்கட? யாரு? கால் மகளே. நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் வாயில் கிடவாமல் பரமனடி சேர்வார். என்ன உடல்நிலைக்கு என்னாச்சு? கண்ணமுடே மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? அக்கறை சட்டி எடுப்பாங்களா? நீ வேண்டுதல் பண்ணியிருக்கியா? செஞ்சியா? உன்னை செருப்பால் அடிச்சா கரெக்டா இருக்குமா? கால் வலிக்கும். வேற என்ன வேணும்? உட்கார். என்னைய மட்டும் சிந்தனை பண்ணப்போ நீங்க தடிவா. என்னைய மட்டும் மனசுக்குள்ள தியானம் பண்ணு. கத்தியுங்க. இந்தா இனிமேல் உடல் எரியாது, அங்கம் குளிரும், உச்சி கடுப்பு நீங்கும், உள்ளம் தெளிவடையும், உணர்ச்சி அடங்கும், மகிழ்ச்சி பொங்கும். இந்தா உன் கடன்கள் தீரும். தேய்ச்சி குளிச்சுக்கோ. இன்னிலிருந்து வெற்றி ஆயிடுவேன். இந்தாடா உன் கடனை தீர்த்து தரேன், தொழிலையும் உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். நல்லா இரு மகனே, இன்னிலிருந்து ஆனந்தமா இருக்க. கருப்பசாமிக்கு சிவகங்கை. கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. மூர்த்தி வாடா. ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேரு, 1 வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்து உள்ள வேலையை பின்னால பார்ப்போம். போயிட்டு வா. குடியேறி போட்டு தந்துட்டுமா? செங்கோட்டை தாலுகால வேணுமா? எங்கடா வேணும்? செங்கோட்டை தாலுகால ஒரு ஸ்கூல் நான் வாங்கி தரேன். ஓ 100 காலம் வந்துட்டா நீ. கருப்பசாமிக்கு வாடா தம்பி வா. சிவகங்கையிலிருந்து பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன பொம்பளை பிள்ளையா? பையன் முன்னால வந்துடு. என்ன வாடா, என்ன வேணும் உனக்கு? கண்ண கைய கொடு. கண்ணை மூடல. சரி 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 சரி. உயிரணுக்கள் கவுண்டிங்கை பத்தி டாக்டர் என்னடா சொன்னாங்க? 79% சரியா இருக்கு. கால் வந்து முடிச்சிடலாமா? சரி. வாடா தம்பி வா. அறுவை சிகிச்சை செய்யணும்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லுவாங்க. அதுல போய் மாட்டிக்கிட கூடாது. தைரியமாயிரு. இப்போதைக்கு உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும்னு உத்தரவு. ஆனா இன்று அந்த வரம் கொடுக்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டன. பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை சூட்டி முக்கணிகள் சேர்த்து சரக்கோடு வந்து என்னை சந்தோஷமா பார். மனைவியோடு வா. வெற்றி அடைந்து தருகிறேன். என்ன 10ஆம் தேதி பௌர்ணமி, மறந்துடக்கூடாது. அண்ணா வாங்க, கால் வந்துட்டாங்கண்ணே. இப்படி பாஸ், இப்படி பாஸ், பாஸ் ஆக்குங்க. ஓதுவார் தொடுவார் எல்லாம் உழுவார் தலை கடையிலே. அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
ஒரு காலத்துல உங்க சொத்து சொந்தமா மன வருத்தம் குழப்பங்கள்லாம் வந்து சேர்ந்து முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். அதுல ஒரு சில கேள்விக்குறிகளும் ஜாதக குழப்பங்களும் இருக்கு. காரணம் சொல்லலாம். என்னடா போன் சத்தம்? சிவா பைய போன் நினைக்கிறேன். முரட்டுக்கால பாட்டு வச்சிருக்கான்ல. என்ன வேணும் வேற? செய்வன கோளாறு இல்ல, கண்டிப்பாக இயற்கையான பாதிப்பு. அவனை கொண்டு வந்து என்கிட்ட சேரு, நான் சரியாக்கிடுவேன், வெற்றியாக்கி தரேன். நடக்கல, அது வந்து தப்பான கருத்து. இயற்கையான உணர்ச்சி நரம்புகள் கட்டாகி மரமரத்த தன்மையும் ஏக்கமற்ற சுயலும் நடக்கும். அதை மாற்றி தருவதற்கு என்னை பார்க்க முடியுமா? கொண்டு வா, ஜெயிக்கிறேன். போ, பௌர்ணமிக்கு நீ மட்டும் வா, அடுத்த உத்தரவுல பேசுவோம். வாமா சிவகங்கை. மன்னாதி மன்னன் எல்லாம் பார்த்தவனா எனக்கா? யாருக்கு? பையன் எங்க இருக்கான்? என்ன செய்தான்? என்ன செய்தான்? நான் சொன்னா வருத்தப்படுவியா அக்கா? நான் ஒரு பாட்டு பாடுறேனே, அது உனக்கு கேட்டுச்சா? என்ன கேட்டு? மன்னாதி மன்னனெல்லாம் பார்த்தவன்னா அந்த மதுரை வீரனை என் சோக கதையை கேளு தாய் குலமே. உன் மகன் தன் வாழ்வை பிரிந்து வேதனைக்குரியவனாக ஆகி அந்த வாழ்க்கை சேருமா அல்லது நம்ம தனிமரமா ஆயிடுவோமாங்கிற சோகத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவளை இணைக்கணும்னு நினைக்கான், அவ பிணைக்கணும்னு நினைக்கான். அவ உள்ளத்துக்குள்ள வேற எதுவும் வஞ்சக உறவு இருக்கா அல்லது நீதி இருக்கா? இதான் உன் கேள்வி. காலம் நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தடாகம் இல்லாத கரையில்லாத தடாகத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது கணவன் மனைவியை சேர்த்து வச்சா போதுமா? உன் மகனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய புத்தி கிடையாது. பிடிவாதம் பிடிச்ச பெயர், கோபப்படுவான். சுட சுட வார்த்தைகளால் அவளை சுட்டு எரிச்சிட்டான். ஒரு முறை அவ உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு செயலை செஞ்சுட்டான். கால் வந்துட்டுவான். என்ன வாமா, நீ கேட்டே அதெல்லாம்? என்னப்பா அம்மா அவனுக்கு சரிவா, 3 முறை என்னைய பார், உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை சேர்த்து வைக்க, சந்தோஷமா இருக்க வைக்க. அதை பத்தி பின்னால பேசுவோம். என்ன? கடையநல்லூர், இங்க சிவகங்கையா? கால் வந்துட்டுவாங்க. கடையநல்லூர், அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பேரை சொன்னால் உத்தரவு உண்டு. அங்க இருக்க சிவனின் பேர் என்ன? கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் என்ன? வாட்? கண்டுபிடிச்சிட்டேன். பயனடைந்தாய், புண்ணியம் பெற்றாய், ஆனந்தமும் அடைவாய். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. சோக சுழலிலே சுந்தரமூர்த்தி. வரலாம் வாப்பா. என்னப்பா, மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு எனக்கு. அவளை நல்லா காண்டாமா? வேற என்ன செய்யணும்? ஒரு வழக்குக்குள்ள போய் நிக்கணுங்கிற நிலைமை வருதுடா. அந்த நிலைமையை வராம உன்னை காப்பாத்துறேன். நீதிமன்றத்தின் சான்று இல்லாமல் ஒரு அற்புதமான வியாபாரத்தை பண்ணி உன் கடத்தை தீர்த்து தரேன். சரிண்ணா? கால் வந்துட்டு துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே. என்ன படம்? வரலாம். தேவதாஸ் படத்துல கண்டசாலா பண்ண பாட்டு. இந்தாப்பா, 90 நாட்கள்ல இடம் விலையாகும், உன் கடன்கள் தீரும், உன் துணைவியாருடைய உடல் அமைப்புகளில் ஆரோக்கியம் பெருகும். வேற என்னடா வேணும்? இன்னொரு வீடு கட்டிடுவேன், சந்தோஷமா இருக்கு. மாளிகையாக்கி மனங்குளிர வாழ வைக்கும். வாழ்வாய் மகனே, எல்லாம் நல்லா இருக்கும், சந்தோஷம்.
கருப்பசாமிக்கு ஆமா. இன்னொன்னு கடையநல்லூர் இருக்காங்களா, அவங்க யாரு? இன்னொரு கடையநல்லூர் 2 உத்தரவு இருக்க. இன்னொரு பெண்ணடியாள் உண்டு, அது யாரு? வாமா, என்ன வேணும் உனக்கு? யார் அந்த மகன்? மகள். காலில் விட்டுருவா. ஏமா சொல்ல மாடசாமி எங்க இருக்காரு? கரடி மாடசாமி. காலில் விட்டுருவா. வந்து குறுக்க வந்து நிற்கிறாரு. அதான் கேட்டேன். இடைப்பட்ட காலத்துல மருமகனுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சீர்கெட்டு போச்சு. குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் 2 மாதங்களில் சரியாகும். புரட்டாசி மாதம் 30க்கு மேல் குழந்தை ஜனனமாகும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். முத்துமாரியம்மான்னு பேர் வச்சுக்கலாம். யாரு? இது என்னதுமா? எத்தனை இருக்குமா? நீ ஒண்ணு, இன்னொன்னு ரொம்ப பேசாதப்பா. கால் ஒன்று சொல்லலாம். நல்ல தண்ணியா பச்சை தண்ணியா உங்க எஸ்டேட்டு? மேல பார்வதி, முனிய, கருப்பசாமி எல்லாரும் இருக்காங்களே உங்க எல்லையில தானே? உட்காருவாங்க. அப்பா, வடகாசின்னு ஒரு அம்மா வரல, எங்க இருக்கா? அப்படியா? சரி, என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ணு முடிக்கலாம். ஆனி மாதத்துல விலை வை. அதுல உனக்கு நினைத்த விலையும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். ஐப்பசியில தொழில் ஆரம்பி. என் பேரை போட்டு கோடீஸ்வரனா மாறுவேன். வேற என்ன வேணும்? ஆனந்தமா நடந்தாச்சு. சௌபாக்கியம் பெருக. ஆமா, முடியும். சொல்லியாச்சு. அதுக்கு எதிக்கலாம். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. 3 வாப்பா. இது யாருடா? இது இது யாருடா? இது இது யாருடா? இது இது யாரு? உன் குடும்பத்துல முன்னால யாருடா சாமி ஆடுனா? பெரியப்பன். அவங்க குடும்பத்துக்கு உனக்கும் உறவு எப்படா இருக்கு? காலில் விழுட்டு வாடா, காலில் விழுட்டு வா. யார் அந்த பிள்ளை? இந்த ஊரு வாம்பி. கங்கையம்மா. கங்கையம்மன் கோயில் இருக்கா உங்க ஊர்ல? கங்கையம்மன் கோயில் இருக்கா? அப்ப இல்ல, உங்களுக்கு உத்தரவு உண்டு. இல்ல, 3 வருத்தமாகவே இடங்கள் சம்பந்தமான மன வருத்தமும், உறவினர்களுக்குள் பகைமையும், பண கஷ்டங்களும், கடன்களும், உபாதைகளும் குடும்பத்தில் நடக்கும். நடக்கா? இதுல யாரும் செய்வன வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சில சிந்தனைகளும் மனக்கோட்டங்களும் நடந்ததுண்டு. நீங்க இருக்கிற எல்லைக்குள்ள திருநாகம், கருநாகம் போல் பாம்புகள் வந்து மறைந்து சென்றதுண்டு. உண்மையா? அதுக்கு பிறகு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு ஏதோ ஒரு தீய சக்தி நம் குடும்பத்தை ஆட்டுவதாக தெரிகிறதே என்ற ஒரு வேதனை உங்கள் உள்ளத்தில். நீ உட்கார். ஒரு மகன் இருக்கான், ஒரு பெண்ண. சிவா, டா போடு. டா. சரி, வேற என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? மனநிலைகள் சரியில்லை, உடல்நிலைகள் சரியில்லை, உறக்கமில்லாத கோளாறு, யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாத கடோசல், இவை அனைத்தும் எனக்கு நடக்கும். இதுல மதியுகம் குறைந்து விட்டதா, கிரகம் மாறி விட்டதா, என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாம குழப்பம் அடைஞ்சுட்டு இருக்கேன். இதான உண்மை. உன் பிள்ளைய காப்பாய்த்தானேன். பௌர்ணமி அன்னைக்கு வந்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். வெற்றி மாலையும் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒண்ணு போல குடும்பத்தோட காலில் விட்டு வாங்க பார்ப்போம்.
என்னடா இது யாரு கால் வந்து சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள், கண்ணம் சீவக்க சீவக்க வந்து கதை படித்தாள். உன் மகனுடைய மனத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளை அவனை லவ் பண்றது இவன் மனசை அதில் கொஞ்சம் பாதிச்சிருக்கான். புரியுதா? அப்ப என்ன செய்ய அந்த பிள்ளைய கட்டிடுவோம் வேண்டாமே?